Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடித்தல் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி ஒரு தரப்பினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பங்கழி ஏரியில் மீன்பிடித்தல் தொடர்பாக ஆண்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜா மற்றும் சங்கர் ஆகிய இரு தரப்பினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் மீன்பிடி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் முறையாக வழிபடுத்தாத காரணத்தால் மீனவர்களிடையே தகராறு ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழக அரசே நடவடிக்கை வஞ்சிக்காதே பழவேற்காடு மீனவர்களை வஞ்சிக்காதே. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவையொட்டி பல்வேறு சாமி வேடமணிந்த பக்தர்கள் ஆட்டமாடி மக்களிடம் காணிக்கை பெற்று நேர்த்தி கடன் செலுத்தினர். முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காளி, அம்மன், பத்ரகாளி என பல்வேறு வேடங்கள் அணிந்து ஆட்டமாடியபடி பேயன் விலை, ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களிடம் காணிக்கை பெற்று நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சியில் பல மாதங்களாக பயன்பாட்டின்றி இருக்கும் புதிய கழிவுநீர் வாகனத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கம் நகராட்சியில் வீடுகளில் இருந்து கழிவுநீரை வெளியேற்ற தனியார் வாகனங்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் கடந்த ஆண்டு நகராட்சிக்கு வழங்கப்பட்ட கழிவுநீர் வாகனத்தை தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் 11 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளன்று பெருமாள் வீதியுலா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக பிரசன்ன வெங்கடாச்சலபதி கஜ வாகனத்தில் எழுந்தருளி வாகன மண்டபத்தில் காட்சியளித்தார். அங்கு கும்ப தீபாராதனைக்கு பிறகு வெளிப்பிரகாரங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து சேவை சாதித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி பெருமாளை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டத்தில் அறுவடை நேரத்தில் 1500 ஏக்கர் குறுவை பயிர்களை நோய் தாக்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பாலையூர், நீடூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் 20 நாட்களுக்குள் அறுவடை மேற்கொள்ள வேண்டிய சூழலில் புகையான் நோய் தாக்குதலால் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பதராக மாறியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் அறுவடை நேரத்தில் பதராக மாறிய பயிர்களை கண்டு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விடியா அரசின் வேளாண் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மலர்ச்சந்தையில் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை சரிந்து உள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு கும்பகோணம் மலர்ச்சந்தையில் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட பூக்கள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 1500க்கு விற்க வேண்டிய மல்லிகை 800 ரூபாய்க்கும், 800க்கு விற்க வேண்டிய முல்லைப்பூ 300 ரூபாய்க்கும், 600க்கு விற்க வேண்டிய கனகாம்பரம் 250 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் கவலையடைந்து உள்ளனர். தொழிலில் நஷ்டமடைந்து உள்ள விவசாயிகளுக்கு விடியா அரசு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அருகே விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஆம்புலன்ஸில் வந்து ஆட்சியரிடம் மனு அளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பி. மோட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வடிவேல் என்பவருக்கு அளிக்க வேண்டிய 20 ஏக்கர் நிலத்தை அவரது சகோதரர்களுக்கு தந்தை அளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகிறது. இந்நிலையில் வாகன விபத்தில் சிக்கி வடிவேல் படுகாயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து ஆட்சியரிடம் மனு